Hello everyone, I'm Hisham Khan. You are watching English with HM. எம்முடைய சேனலில் இங்கிலீஷ் லாங்குவேஜ் சம்பந்தமான பல வீடியோக்கள் அப்லோட் செய்திருக்கின்றோம். 100க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் அப்லோட் செய்திருக்கின்றோம். அந்த வரிசையில் இன்றைய லெசன் மிக முக்கியமானது. உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு வருடமும் டிக்ஷனரிஸில் புதிய வேர்ட்ஸ் அறிமுகப்படுத்தப்படுகின்றன, புதிய சொற்கள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன. சென்ற வருடம் லாக்டவுன் என்ற சொல்லை காலின்ஸ் என்ற டிக்ஷனரி அறிமுகம் செய்தது. அதுபோல பல வருடங்களுக்கு முன்பு 2013 2013 செல்ஃபி என்ற வேர்ட் அறிமுகம் செய்யப்பட்டது ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரி மூலமாக. இந்த கொரோனா காலத்தில் பல சொற்கள் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்றன, பல பொருட்கள் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்றன. இது பாருங்கள், தெர்மோமீட்டர். இதற்கு முன்பு இவைகள் உலகத்தில் இருந்தன, ஆனாலும் இவைகள் பெருசாக பயன்படுத்தப்படவில்லை. ஹேண்ட் க்ளோவ்ஸ், மாஸ்க். இந்த வரிசையில் இன்னும் சில சொற்கள், ஆன்லைன் கிளாஸஸ், ஒர்க் ஃப்ரம் ஹோம், இது போன்ற சொற்கள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டன. அந்த வரிசையில் இந்த வருடத்துக்கான வேர்டாக ஒரு முக்கியமான வேர்டு அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வேர்டு 57,000 வீதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 57,000% அந்தளவு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுதான் ஆக்ஸ்ஃபோர்ட் இங்கிலீஷ் டிக்ஷனரி அறிமுகம் செய்த அந்த வேர்ட் தான் வேக்ஸ், VAX. இந்த வேர்டை பற்றின முழுமையான விளக்கத்தை பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேக்ஸ் என்ற இந்த வேர்ட் இந்த வருடத்துக்கான சொல்லாக ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரி அறிமுகம் செய்கிறது. லெக்சிகோகிராஃபர்ஸ் என்பவர்கள் அகராதி ஆசிரியர்கள். அவர்கள் மூலமாக இந்த வேர்ட் தெரிவு செய்யப்படுகிறது. வேர்ட் ஆஃப் த இயர், இந்த வருடத்துக்கான வேர்டாக. நாங்கள் இப்பொழுது இந்த வேர்டை எவ்வாறு எந்த இடங்களில் பயன்படுத்துவது, இதன் கருத்து என்ன என்பதை பார்ப்போம். ஓகே, முதலாவதாக இதை எவ்வாறு உச்சரிப்பது, இதனுடைய ப்ரொனன்சியேஷன் என்ன என்பதை பார்ப்போம். இதை நாம் வேக்ஸ் என்று உச்சரிக்க வேண்டும். அதற்கான ஃபோனடிக் ஆல்ஃபபெட்ஸ் இங்கே தரப்படுகிறது. இப்பொழுது நாம் இந்த வேக்ஸ் என்ற வேர்டை ஒரு வேர்பாக எப்படி பயன்படுத்துவது, அதன் கருத்து என்ன என்பதை பார்ப்போம். இதன் கருத்து, இதன் மீனிங் என்னவென்றால் vaccinate, அதாவது treat someone with a vaccine to produce immunity against a disease. அதாவது vaccinate பண்ணுறது. அங்கே படத்தில் உங்களுக்கு காணலாம். vaccinate பண்ணுறதுக்கு வெக்ஸ் என்ற புதிய வேர்ட் அறிமுகப்படுத்தப்படுகிறது. எக்ஸாம்பிள்ஸ்: the government vaxxed people to produce immunity against COVID-19. இந்த இடத்துல வேக்ஸ் பாருங்க, டபுள் எக்ஸ் ஆகுது. அதாவது பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இது பயன்படுத்தப்படுகிறது. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் பயன்படுத்தக்கூடிய வேளையில் எக்ஸ் என்ற அந்த லெட்டர் டபுள் ஆகுது. இது ஒரு ரெகுலர் வேர்பாக கருதப்படுகிறதால இடி சேர்க்கப்பட்டு இருக்குது. இன்னும் ஒரு எக்ஸாம்பிள்: many countries are able to vax people to protect against COVID-19. ஓகே, இப்பொழுது நாம் வேக்ஸ் என்ற இந்த வேர்டை ஒரு நவுனாக
எப்படி பயன்படுத்துவது, அதன் கருத்து, மீனிங் என்ன என்பதை பார்ப்போம். வெக்ஸ் ஒரு நவுனாக வரக்கூடிய வேளையில் வெக்சின் ஓ வெக்சினேஷன் என்பதாக கருத்துப்படும். எக்ஸாம்பிள்ஸ்: ஐ காட் மை வேக்ஸ் எகெயின்ஸ்ட் COVID-19. அதாவது நான் என்னுடைய வேக்ஸை, என்னுடைய வெக்சினேஷனை COVID-19க்கு எதிராக பெற்றேன் என்பது கருத்து. ஆகவே மை வேக்ஸ் என்பது ஒரு நவுனாக, என்னுடைய வேக்ஸ், என்னுடைய வெக்சினேஷன் என்பது கருத்து. ஹேவ் யூ ஹர்ட் யுவர் வேக்ஸ் yet? நீங்கள் இன்னுமே உங்களுடைய வெக்சினேஷனை எடுக்கலையா என்பது இதன் கருத்து. ஆகவே வேக்ஸ் என்பது ஒரு நவுனாக, ஒரு பெயர் சொல்லாகவும் வரலாம். இப்பொழுது நாம் இன்னும் ஒரு புதிய சொல்லை பார்ப்போம். வெக்ஸ் என்ற அடிப்படை வேர்டில் இருந்து வெக்ஸி என்ற வேர்ட் உருவாகுது. வெக்ஸி என்பது ஒருவர் COVID-19க்கு எதிராக பெறக்கூடிய வெக்சினேஷன், தடுப்பூசி, அந்த சந்தர்ப்பத்தில் எடுக்கக்கூடிய அந்த ஃபோட்டோகிராஃப், அந்த செல்ஃபிக்கு பேர் வெக்ஸி. ஆகவே உங்களுக்கு ஒரு வாக்கியத்தில் பயன்படுத்தக்கூடிய வேளையில் ஐ காட் அ வேக்ஸி டியூரிங் மை வெக்சினேஷன், அதாவது என்னுடைய வெக்சினேஷனின் போது நான் ஒரு வேக்ஸி எடுத்தேன் என்று சொல்லலாம். ஓகே, இன்னும் ஒரு புதிய சொல், டபுள் வேக்ஸ்ட். இது ஒரு எட்ஜெக்டிவ். இதன் கருத்து having received 2 doses of a vaccine, அதாவது 2 டோசஸ் வேக்சின், 2 தடவைகள் பெற்ற அந்த செயலுக்கு டபுள் வேக்ஸ்ட் என்று சொல்லப்படுது. எக்ஸாம்பிள்: double vaxxed spectators are allowed into the stadium to watch matches. இலங்கையில் கூட நடக்கக்கூடிய LPL போட்டிகளை பார்ப்பதற்கு 2 வேக்சின், அதாவது 2 தடவைகள் வேக்சின் பெற்ற, அதாவது டபுள் வேக்ஸ் பெற்ற ஸ்பெக்டேட்டர்ஸ், பார்வையாளர்கள் மட்டும் அனுமதிக்கப்படுகிறார்கள். He was double vaxxed against COVID-19. அவர் டபுள் வேக்ஸ்ட் பண்ணப்பட்டவராக இருக்கிறார். இது ஒரு எட்ஜெக்டிவாக வருகிறது. உலகத்தில் பல இடங்களில், பல நாடுகளில் இந்த வெக்சினேஷன் நடைபெற்றாலும் இதை எதிர்க்கக்கூடியவர்களும் இல்லாமல் இல்லை. ஆகவே வெக்ஸ் என்ற வேர்டிலிருந்து இன்னும் ஒரு புதிய சொல் ஆன்டிவேக்ஸ். பொதுவாக ஆன்டி, ANTI, ஆன்டி என்பது எதிர் என்ற கருத்து உள்ளது. இதன் மீனிங், ஆன்டிவேக்ஸ் என்பதன் கருத்து, மீனிங் opposed to vaccination, அதாவது இது ஒரு எட்ஜெக்டிவாக வருகிறது. Facebook has removed hundreds of accounts which it says were involved in anti-vax disinformation campaigns operated from Russia. ஆகவே ஆன்டிவேக்ஸ் என்பது ஒரு எட்ஜெக்டிவாக வருகிறது. இதை எமக்கு பயன்படுத்த முடியும். இறுதியாக இன்னும் ஒரு புதிய சொல் ஆன்டிவேக்ஸர். இது ஒரு நவுன், அதாவது a person who is opposed to vaccination. நீங்கள் வேக்சின் எடுப்பதற்கு எதிரானவராக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் ஒரு ஆன்டிவேக்ஸர். He is an anti-vaxxer as he doubts the effectiveness of vaccines against COVID-19. ஓகே, இவ்வளவு நேரமும் நீங்கள் கற்றிருப்பீங்க இந்த வெக்ஸ் என்ற வேர்ட் எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது, அந்த வெக்ஸ் என்ற வேர்ட் மூலமாக உருவான புதிய வேர்ட்ஸ், புதிய சொற்கள் எவைகள் என்பதை நீங்கள் கற்றிருப்பீர்கள். எம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சேனலை இன்றே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமானதாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் செய்யுங்கள். மேலும் இந்த வீடியோவை எல்லோருக்கும் ஷேர் செய்யுங்கள்.
மீண்டும் ஒரு பிரயோஜனமான யூஸ்ஃபுல்லான வீடியோடன் சந்திப்போம். See you again.